குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுடைய இல்லத்திற்கு நேற்று இந்த அப்பன் சென்றிருந்தேன். அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது. நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன், அங்கு என்ன நடந்தது என்பதனை எல்லாம் இந்த அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அப்பன் சொல்லி முடிக்கும் பொழுது இந்த செய்தி உனக்கு நான் எதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதையெல்லாம் நீயாகவே புரிந்து கொள்வாய். என் செல்ல பிள்ளையே, முதலில் அப்பனுடைய வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த அப்பன் அதற்கு காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்துவது, காரணம் இல்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையானது என்ன என்பதை நீயாகவே புரிந்து கொண்டு கேட்டால் நிச்சயமாக இந்த அப்பனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உனக்கு கண்ணீர் வர வேண்டும். உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களோடு அதிகமான அளவில் உன்னை காயப்படுத்திய கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அல்ல என் தங்கமே. அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்படுத்தி விட்டது. எதற்காக என் பிள்ளை கண்ணீர் சிந்தினாய் உன் முன்னாடி எடுத்து வந்து இருக்கின்றது. இதுதான் உன் பலவீனம் என்று அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார் அல்லவா? அதனை காரணமாகத்தான் அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னுடைய மதனை காயப்படுத்தி விட்டார்கள். என் செல்லமே, இனிமேல் உனக்கு இது போன்ற காயங்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று துணிந்து நிற்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த காயம் எல்லாம் ஆறாத படு மனநிலையில் இருக்கும் பொழுது இன்னும் அவர்கள் மேலும் மேலும் இது போன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். நினைப்பது மனிதாபிமானம் செயல் அல்ல. உன்னுடைய கண்ணீரை காண்பதோடு அவர்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சியாக இருந்து வருகின்றது. உனக்கு ஆரம்பத்தில் மிக பெரிய நம்பிக்கை கொடுத்து பழகியவர்கள்தான் இப்பொழுது மிக பெரிய துரோகத்தை எல்லாம் செய்து விட்டு அங்கு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமி, அவர்கள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும்போது வேறொரு பேச்சு என்று இவர்கள் நடவடிக்கைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உண்மை எல்லாம் தெரிய வரும் பொழுது இவர்களோடு நான் நம்மை இத்தனை காலமும் உண்மையாக அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று உனக்கு மிகுந்த வேதனை ஏற்பட்டு விட்டதல்லவா? என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துதான் இவ்வளவு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அதனால் இதை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு முட்டாளாக இருந்து விட்டோமே என்பதனை நீ கண்ணீர் வடிக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ வெள்ளந்தி மனிதனை கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள், யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் உடனே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாராவது உன்னிடத்தில் நல்ல வார்த்தைகள் பேசிவிட்டால் உடனே அவர்களை எல்லாம் நம்பிவிடுகின்றாய். அது மட்டும் அல்ல, உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு உன்னுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார் என்று நம்பி விடுகின்றாய். அதற்கு காரணம்தான் இப்போது நீ எத்தனை பிரச்சனை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை பிரச்சனை இருக்கும் பொழுதும் உனக்கு இந்த அப்பன் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனை எண்ணிக்கொண்டுதான் நீ என்னை தேடி வரும்போதெல்லாம் இதுவரை நான் உனக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருந்தேன். இவருடைய நடவடிக்கை என்னை மீறி சென்று விட்டதனால்தான் அவர்களுடைய இல்லத்திற்கே நான் நேரடியாக சென்று விட்டேன். ஒரு முறை தெரியாமல் காயப்படுத்தி விட்டால் மன்னித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க கூடாது அல்லவா? அவர்களுக்கான தண்டனை
கிடைக்கும் அல்லவா? இதையெல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்து விட்டு வரலாம் என்றுதான் உன் அப்பன் அங்கு சென்றிருந்தேன். ஆனால் என் குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது எனக்கு வேறு விதமாக இருந்தது. அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் இப்போது வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் செய்ய என்ன நடக்கும் என்பதை அவர்கள் புரிந்து விட்டது என்று தெரியுமா? அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஏன் தெரியும்? நான் அங்கு சென்றது போல அவர்கள் குடும்பமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் பல மடங்கு அது நமக்கு திரும்பி வரும் என்பதை உணராமல் இப்பொழுது புதிய பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோமே. நாம் செய்த சில விஷயங்கள் தான் இன்று நமக்கே தீய வினையாக வந்து நிற்கின்றது. மற்றவர்களின் கண்ணீரை சிந்துவதை பார்த்து சந்தோஷப்பட்டதோடு மட்டுமல்லாமல் காயப்படுத்தி கொண்டிருந்ததை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இதே நிலைமை ஒரு நிலை வந்து விட்டது. பார்த்தீர்களா? என்ன இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்திருக்க கூடாது என்று அவர்கள் இதையெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். தனக்கு வந்த கஷ்டம் எண்ணி அங்கு மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, எதுவும் அறியாமல் நம் மீது உண்மையான அன்பு செலுத்திய ஒருவர் நாம் செய்கின்ற துரோகம் நமக்கு நிச்சயமாக தண்டனையாக இது கிடைத்திருக்கிறது. நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தான் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது. நம் வாழ்க்கையில் நமக்காக இப்படி ஒரு தண்டனை கொடுத்திருக்கின்றது. இதையெல்லாம் நாம் இப்படி அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே, தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோமே என்று இந்த வாழ்க்கையில் இது போன்ற பாவத்தை நாம் எங்கு சென்று அழிப்பது என்று அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள். என் தங்கமே, அது மட்டுமல்ல, உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் அங்கு பேசிக்கொண்டு இருந்தார்கள். நானும் அங்கு அவர்களை பழி வாங்குவதற்கு, அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை கொடுப்பதற்கு சென்றிருந்தேன். ஆனால் அதற்கு வழியில்லாமல் அவர்களை மன்னிக்கும் ஒரு மனநிலைக்கு வந்தது என் செல்லமே. அவர்கள் மனதுக்குள் மிக பெரிய ஒரு விபத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இது போன்ற மேலும் நம் எந்த ஒரு தவறுகளும் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபோதும் விட்டு விடாது என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். எல்லா தவறுகளையும் யாரோ செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழி வாங்கி இருந்தால் கூட பரவாயில்லை. மீது தவறு இருக்கும்போது அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம் மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருக்கின்ற, நம்மை தொடர்கின்ற எத்தனை பெரிய துரோகத்தை இப்படி யோசிக்காமல் செய்துவிட்டோமே என்று எண்ணி அவர்கள் அங்கு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். என் தங்கமே, தண்ணீர் உண்மையானதா? கண்ணீரை கண்டதும் அது பொய்யானதா என்று நான் நினைத்தேன். அல்ல, அது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கா என்று கூட நான் யோசித்தேன். இவர்கள் பேடுகின்ற நாடகமா என்று சந்தேகம் எனக்கு வந்தது. அப்பன் அதனை நன்றாக சோதித்து பார்த்து விட்டேன். என் பிள்ளையே, எல்லா சோதனைகளும் நான் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அவர்கள் இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள நினைப்பது நான் புரிந்து கொண்டேன். என் செல்லமே, வாழ்க்கையில் எல்லோரும் திருத்துவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும். அப்போது அவர்களின் எல்லா திருத்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்வு முழுவதும் அவரை இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டுதானே இருப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் தவறுகள் செய்தது இயல்புதான். மனிதர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகளை இயல்பாக செய்து விடுகின்றார்கள். ஆனால் அது தவறு என்று தெரிந்து பெற்ற பிறகு
அந்த பாதையில் மீண்டும் வந்துவிட வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வேதனைகள் என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். சோதனைகள் யார் தடுத்தாலும் நிறுத்திவிட முடியாது. எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அதுவெல்லாம் மனதுக்குள் இருந்து அதனை எடுத்துவிட முடியாது. கொடுத்து கொண்டுதான் இருக்கும். எல்லாம் என் பிள்ளை, நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் கூட உன்னிடத்தில் மன்னிப்பையாவது கேட்டுவிட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள். அதனால்தான் இந்த காலம் இந்த சூழ்நிலையில் எல்லாம் நானே உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய மனதில் என்ன இருக்கின்றது? உன்னால் இதையெல்லாம் நம்ப முடிகின்றதா இல்லையா? உனக்கே ஒரு குழப்பம் இருக்கின்றதல்லவா? என் செல்லமே, எப்பொழுதும் அடுத்தவர்களின் வார்த்தைகளை நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதுக்குள் மிக பெரிய நம்பிக்கையை பதிப்பினை ஏற்படுத்தி கொள்ளாதே. தீயவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளையும் நீ எப்பொழுதும் அவர்கள் விடுகின்ற சாபங்களையும் அவர்கள் சொல்கின்ற கடுமையான சொற்களையும் அவர்களுக்கான அதிகமாக பாதிப்பே தவிர உன்னை அது ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் தீய எண்ணங்கள் மனதில் இருப்பவர்கள்தான் அப்படி வார்த்தைகளை எல்லாம் பேசி முடிக்கிறார்கள். அப்படி என்றால் எண்ணங்கள் ஒருவருக்கு எப்படி இருக்கின்றதோ அப்படிதான் அவர்களின் வாழ்க்கையும் அமையும். நல்ல எண்ணங்களை இவர்கள் மனதுக்குள் வர இருக்கிறது என்றால் அவர்கள் தீய எண்ணங்களை எல்லாம் விட்டு விடுவார்கள். தீயது மட்டுமே அவர்களுக்கு மனதுக்குள்ளே இருக்கும். அவர்கள் நினைக்கின்ற எல்லா விஷயத்திலும் அவர்கள் நல்லதை நினைத்தால் மட்டும்தான் அவரின் எண்ணத்தில் நல்லது நடக்கும். தீயது மட்டுமே நடக்கும். இல்லை என்றால் அவர்கள் தீய விஷயத்தை நினைக்கும் பொழுது தீய விஷயங்கள் தானே அவர்களுக்கு ஏற்படும். அவர்கள் மனதுக்குள் இதையெல்லாம் குற்ற உணர்ச்சியாக நினைத்து புழுங்கிக் கொண்டு வேதனையை அனுபவித்து போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, தன் செய்த தவறை என்று தெரிந்துவிட்ட பிறகும் யார் ஒருவர் தெய்வத்து கொடுக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறு செய்கின்றார்களோ அவர்கள் காலம் முழுவதும் வாழ்க்கையில் நிம்மதியை ஏற்படாமல் அவர்கள் வாழ்க்கையில் மோட்சத்தை அடையாமல் தான் இருப்பார்கள் என்பதை நீயாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இனி உனக்கு சூழ்நிலைகள் எல்லாம் நல்லதை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். நீ எதற்காக வருந்தி நிற்காதே. தவறு செய்தவர்கள் உன் காலில் விழுந்து இப்பொழுது மண்டியிட போகின்ற நேரம் வந்து விட்டது. என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் உடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.